பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமீன். என் மகனே, நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். என் மகளே, நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு நல்லது நடக்கும்போது. சில நேரம் சந்தோஷம் பாதிக்கப்படுது. வீட்டில் பிரச்சனை வருது, வேலை செய்கிற இடத்துல போராட்டம் வருது, பிஸ்னஸில் பல நெருக்கங்கள் வருது, சில சூழ்நிலைகள் சந்தோஷம் பாதிக்கப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை மகனே, இல்லை மகளே, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, போராட்டம் இது எல்லாமே இருக்கும். அதுக்கு மத்தியில் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த சந்தோஷம்தான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம். உலகம் கொடுக்குற சந்தோஷம் என்பது, ஒரு சக்ஸஸ் வந்துட்டா சந்தோஷம் வரும், ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டா ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நன்மை நடந்துருச்சுன்னா சந்தோஷம் வரும். அது கொஞ்ச நேரம் தான், நிலையானது கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து கொடுக்குற சந்தோஷம் இருக்குது இல்லை, பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம், நெருக்கம் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். சில சமயம் சந்தோஷம் பாதிக்கப்படுற மாதிரியான காரியம் வரும். ஆனால் உடனே ஆண்டவர் சொல்வார், எதுக்கு துக்கமா இருக்க, நான் இருக்க, நான் பார்த்துப்பேன், நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்வார். அதுதான் நம்ம ஆண்டவர். ஆண்டவர் நம்ம கூட எப்பவும் இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதன் மத்தியிலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஆண்டவர் கூட எப்பவும் நீங்க பேசணும். வேலை செய்துட்டு இருந்தாலும் பேசலாம், நடந்துட்டு இருந்தாலும் பேசலாம். எப்பவும் அவருடைய தொடர்புல இருப்பது, எப்பவும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருப்பது, இருதயத்திலிருந்து ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருப்பது, அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், அவரோடு பேசணும். உங்களால முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க, பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எப்பவும் சந்தோஷத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. நான் இடைவிடாம உங்க கூட எப்பவும் பேசிட்டே இருக்கணும். அதற்கான கிருபையை எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.